அன்பானவர்களே, அன்பு வணக்கம். இறந்தவருடைய ஆன்மா தன் குடும்ப உறுப்பினர்களோடு பேச விரும்புகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, தாயோ அல்லது தந்தையோ, கணவனோ மனைவியோ அல்லது அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கையோ இல்லை பிள்ளைகளோ, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க. அந்த இறந்தவருடைய ஆன்மா ஆவி உலகிலே இருந்து கொண்டு தன் குடும்ப உறுப்பினர்களோடு பேசுவதற்கு பெரிதும் ஆசைப்படுகிறது, விருப்பப்படுகிறது, ஆர்வமாக இருக்கிறது. ஏன் இத்தனை நாட்கள் தன் குடும்ப உறுப்பினர்களோடு பேசி பழகிய அந்த மனம் இருக்குது, அந்த மனம் இப்போதும் இயங்குகிறது. அந்த ஆன்மாவில் இருக்கின்ற அந்த மனமானது இப்போதும் தன்னுடைய கணவனோடு, தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய தாய் தகப்பனோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு பேசுவதற்கு பெரிதும் அது விரும்புகிறது, ஆசைப்படுகிறது. அதுக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. அது ஐயோ, நம்ம அவங்களோட பேசி ஆகணுமே என்று அதற்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்குள், அந்த மனசுக்குள் இருக்கின்ற ஏக்கங்களை, விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை, சொல்லாமல் வந்துவிட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அது பெரிதும் விரும்புகிறது. இறைநிலையோடு அது தொடர்பு கொண்டு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று இறைநிலையிடம் கேட்டு அனுமதி பெறுகிறது. அந்த ஆன்மா உங்களோடு பேசுகிறது. நாள்தோறும் அது உங்க குடும்பத்தோடு பூமியில் வாழ்ந்த போது எப்படி உங்களோட சகஜமாக பேசி வந்ததோ, அது சில நேரத்தில் ஆசையை காட்டியிருக்கும், சில நேரத்தில் அன்பை காட்டியிருப்பார்கள், சில நேரத்தில் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள், சில நேரத்தில் சந்தோஷமாக பேசியிருப்பார்கள், சில நேரத்தில் கோபமாக பேசியிருப்பார்கள், சில நேரங்களில் சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள் இல்லையா? ஒரு குடும்பத்தில் இருக்க சொல்லும்போது நம்ம ஒரு 5-6 உறுப்பினர் இருந்தோம், தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்தோம்னா அந்த குடும்பத்தில் ஒரு நாளைக்குள்ள என்ன விதமான உரையாடல்கள் ஒவ்வொருக்குள்ள நடக்குது பாருங்க. அது தன் குடும்பத்தை விட்டு பிரிந்தாலும் கூட குடும்பத்தாரோடு இருப்பதாகவே அது இப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு பேசுவதற்கு பெரிதும் ஆசைப்படுகிறது, விருப்பப்படுகிறது, முயற்சிகள் எடுக்கிறது. கடைசியாக அது பேசவும் ஆரம்பித்து விடுகிறது. இந்த ஆன்மா பேசுது உங்களோட, நாள்தோறும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க பேசுவது ஏன் எங்க காது கேட்கல, எங்களால் அதை ஏன் கேட்க முடியல? ஆனா அந்த ஆன்மாவுடைய மன ஃப்ரீக்குவன்சியினுடைய அலைன்மெண்ட்டு வேற விகிதத்தில் இருக்கிறது. உங்களுடைய அலைன்மெண்ட் இப்ப எதில் இருக்குதுன்னா, பொருள் மேல, பல பந்த பாசங்கள் மேல, இந்த உலக ஆசைகள் மேல உங்க மனமானது எந்த நேரமும் ஏதோ ஒரு எண்ணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? உங்க மனம் காலையில எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் என்ன இருக்குது? தொடர்ந்து கடல் அலை போல கரை மீது வந்து மோதிக்கொண்டே இருப்பது போல உங்க மனசுல எண்ணங்கள் ஏதேதோ வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சத்தமானது, போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கும் போது, உங்க மனமே பெரும் குரல்ல பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசுகின்ற அந்த குரலை உங்களால் கேட்க முடியவில்லை. அவங்க பேசுறாங்க, உங்களோட எப்பவும் பேசுற மாதிரி சகஜமா பேசுறாங்க, அவங்க பழகுறாங்க.
ஆனா உங்களால புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில இல்லைன்னா உங்க மன ஃப்ரீக்குவன்சி தறிக்கட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. காட்டாற்று வெள்ளம் போல எதையோ சிந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், எதையோ நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள், எதை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எதை பற்றியோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சில நீங்க இருந்துக்கினே இருக்கிறீங்க. அது உங்க மனசுக்குள்ள ஒரு ஓயாத சத்தத்தை தந்துக்கினே இருக்குது. அதுவே பெரும் சத்தமாக உங்களுக்கு இருக்கும்போது அவர் பேசுகின்ற அந்த குரலுடைய ஓசை உங்களால் கேட்க முடியவில்லை. ஆனா அவங்க பேசுறாங்க, தொடர்ந்து பேசுறாங்க. அவங்க ஆசையை அவங்க நிறைவேற்றி நிற்கிறாங்க. உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த ஆன்மா பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. உங்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, கேட்கவே முடியவில்லை. ஏன்னா இங்க ஒரு பெரும் சத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சத்தம் எப்போது அடங்குகிறதோ, அப்போது உங்களுடைய மன ஃப்ரீக்குவன்சி எப்போது அமைதி நிலைக்கு வருகிறதோ, அப்போது அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சியினுடைய சவுண்ட், அவங்களுடைய குரல் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஆனா இது முடிகிற காரியமா? முடியாது. நீங்க எப்போ மனசை அமைதியா எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் இன்னும் பெரும் சிந்தனை, பெரும் யோசனை, பெரிய எண்ணங்கள், ஏதேதோ நான் அதை அமைதியாக்கணும்னு நினைக்கிறேன், என் மனசை அடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது என்ன பண்ணுது? தேவையில்லாததெல்லாம் இப்ப என்ன சொல்லுது, தேவையில்லாததெல்லாம் சிந்திக்க சொல்லுது. அது இன்னும் வேகமா என்ன செயல்பட வைக்குது. இது உண்மைதானே? ஒரு 5 நிமிஷம் நீங்க தனியா உக்காந்து பாருங்க. என் மனசில் நான் எந்த விதமான எண்ணத்தையும் நான் எண்ணறது இல்லைன்னு நீங்க முடிவு கட்டி உக்காருங்க. எப்போ நீங்க முடிவு கட்டி உட்காடுறீங்களோ அப்போ சாதாரண எண்ணங்கள் வந்தது கூட 100 மடங்கு அதிகமா வரும். அப்போ உங்களால் அதை அமைதி நிலைக்கு எடுத்துன்னு வர முடியல. யாரோ ஒருவர் அதை சாதிக்கிறார், அமைதி நிலைக்கு கொண்டு வருகிறார். அப்போது அவர்கள் பேசுகின்ற அந்த ஓசையானது அவர்களுக்கு தெளிவாக கேட்கிறது. அவர்கள் தான் சொல்றாங்க, நான் அவர்களோடு பேசும்போது அவர்கள் பேசியது எனக்கு கேட்டது என்று சொல்கிறார்கள். அந்த நிலைக்கு நீங்கள் எப்போது வர முடியுமோ அப்போது உங்கள் குடும்பத்தில் இறந்து போனவர்களுடைய ஆன்மா உங்களோடு பேசுவதை உங்களால் கேட்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.